பார்க்க போகிறது வந்து கிராண்ட் அண்ட் லாட்டரல் மெக்கானிசம். டைப்ஸ் ஆஃப் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் ஆஃப் ஷேப்பர். ஷேப்பர் வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் மொத்தம் 3 டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹைட்ராலிக் மெக்கானிசம், செகண்ட் ஒன் நெட்வொர்க் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், தேர்ட் வந்து கிராண்ட் அண்ட் லாட்டரல் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கை ஸ்லோவாகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கை ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்குறது குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். இதனால் நமக்கு வந்து மிஷினிங் டைம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிராண்ட் அண்ட் லாட்டரல் மெக்கானிசம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா பினியன் கியர், புல் கியர், அதுக்கப்புறம் ராக்கரம், கிராம்பிங், தென் ரேம் லேக் இருக்கு, அதுக்கப்புறம் ரேம். அந்த ரேமோட எவ்வளோ தான் டூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் ஷேப் வந்து டூல் வந்து ரெசிப்ரோகேட் ஆகும், ஒர்க் பீஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அதனால இப்போ ஷேப்போட எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பினியன் கியர் ரொட்டேட் பண்ணுவாங்க. பினியன் கியரோட காண்டக்ட்ல இருக்கிற மெஷாக இருக்க அந்த புல் கியர் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இந்த புல் கியர் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைடு இருக்கு. இந்த ஸ்லைடு புல் கியர் இருக்கா, புல் கியர் ஸ்லைடு கிளாக்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து ராக்கராம்லையும் ஒரு ஸ்லைடு மூவ் ஆக முடியாது, அதனால வந்து ராக்கராம் ஸ்லைடு கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி கிராங்க் பின் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ ராக்கராமோட பாட்டம் பார்த்தோம்னா வைப்ரேட் ஆயிருக்கும், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற சர்ஃபேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதோட அப்பர் எண்ட் பார்த்தோம்னா ஃபோர்க் ஷேப் இருக்கும். ஸோ அது வந்து ஃபோர்க் எண்ட் சொல்லலாம். இந்த ஃபோர்க் எண்ட் வந்து ரேம் கிளாக்கோட ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ரேம் கிளாக் வந்து ரேம் கிளாம்ப் ஹேண்டில்னு ஒன்று இருக்கு. இந்த கிளாம்ப் ஹேண்டில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ராக்கர் இந்த ஃபோர்க் எண்ட் ஜாயின் ஆகிட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாம்ப் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த புல் கியர் ஸ்லைடிங் இருக்கு, இந்த பெவல் கியர் அண்ட் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த கிளாம்போட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் வச்சு பினியன் கியர் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். பினியன் கியரோட விஷயம் புல் கியர் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுற்றும். இந்த மாதிரி சுத்தனால இதோட ஃபிக்ஸ் ஆகிற கிராங்க் பின் வந்து அதோட கிராங்க் பின் சர்க்கிள் அதுக்கு முன்னாடி சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த கிராங்க் பின் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த ராக்கராம்ல இருக்கிற ஸ்லைட்ஸ் வந்து அப் அண்ட் டவுனுக்கு மூவ் ஆகும். இது அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறதுனால ராக்கராம் வந்து ஒரு ஆக்சிலேட்டிங் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஆக்சிலேட்டிங் மூவ்மெண்ட் வந்து ரேம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணி டூல வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் வந்து மூவ் பண்ணுது. இதுதான் கிராங்க் அண்ட் லாட்டரல் மெக்கானிசம்ல ஒர்க்கிங் பிரின்சிபல். இதோட ப்ரொசீஜர் சிம்பிளா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோட்டாருக்கு பவர் கொடுக்கணும். தென் மோட்டார்ல இருந்து புள்ளிக்கு பெல்ட் மூலமா பவர் கொடுக்குது. இந்த புள்ளியில இருந்து ஃபர்ஸ்ட் பினியன் கியர் வந்து கிளட்ச் மூலமா அந்த பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ பினியன் கியர் ரொட்டேட் ஆகும். இந்த பினியன் கியரோட புல் கியர் விஷயம் இருக்கனால புல் கியர் ரொட்டேட் ஆகுது. புல் கியர்ல இருந்து ராக்கராம் ஸ்லைடிங் பேக்ல இருந்து ராக்கராம் போது ராக்கராமோட ஆக்சிலேட்டிங் மூவ்மெண்ட்டால ரேம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட் வந்து தருது. இந்த புல் கியர்ல வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றோம் பார்த்தா கியரை ஷிஃப்ட் பண்றது மூலமா நம்ம வந்து அல்டர்னேட்டிங் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் குயிக் ரிட்டர்ன் மோஷன். குயிக் ரிட்டர்ன் மோஷனோட பிரின்சிபல் இந்த சின்ன டாட்டர் லைன் சர்க்கிள் வந்து கிராங்க் பின் சர்க்கிள், இது வந்து ஸ்டார்டர் லைன், தென் S1 and S2 இதுதான் மேக்ஸிமம் பொசிஷன் கிராங்க் பின் சர்க்கிளோட மேக்ஸிமம் பொசிஷன். அதே மாதிரி A1 and A2 வந்து ரியல் ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து S1 ல இருந்து S2 வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறப்ப அது ஆல்பா ஆங்கிள் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி S2 ல இருந்து S1 க்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறப்ப அது பீட்டா மூவ்மெண்ட் சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா ஆல்பாவோட பீட்டா வந்து லெஸர் தான் இருக்கு. சோ லெஸர் தென் பீட்டான்றது என்ன பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், ஆல்பாங்கிறது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். சோ இதுல இருந்து தெரிஞ்சு நம்ம பீட்டா வந்து லெஸர் தான் இருக்கு. ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து டைம் வந்து கன்சியூம் பண்றது கம்மியா இருக்கு. ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா அதோட டைம் கன்சியூம் வந்து அதிகமா இருக்கும். சோ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து ஸ்லோவாகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ஃபாஸ்டாகவும் நமக்கு கிடைக்குது.